அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. புகழ்ச்சி கடவுளுக்குரியது. பிரைஸ் பி டு காட். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போற பயான் கடவுளோட கண்காணிப்பு அப்படிங்கிறத பத்தி. இன்ஷா அல்லாஹ் கடவுளோட கண்காணிப்பு எந்த மாதிரியானது எப்படின்னா, இப்ப ஒரு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு தாய் குழந்தைய ஒன்னொன்னா அப்படியே சொல்லி வளர்க்குற மாதிரியா, இல்ல எந்த மாதிரியான இதுல அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கடவுளோட கண்காணிப்பு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப ஏர்போர்ட்லாம் உயரமா ஒரு டவர் இருக்கும், உயரமா ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி பெரிய ஹைட்ல ஒரு பெரிய அதாவது பில்டிங்கா தெரியாது, பெரிய தூண் மாதிரி இருக்கும். மேல ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்கிற மாதிரி, ஒரு ஆபீஸ் இருக்கிற மாதிரி பெரிய செட்டப் இருக்கும். அது பேர் ஏர்போர்ட்ல அது பேர் வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்காணிக்கிற டவர்ன்ட்டு. அந்த வாட்ச் டவர்ல உள்ளவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா, அது அவங்க பைலட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, கான்டாக்ட்லயே இருப்பாங்க. எல்லாம் எந்த ஃபிளைட்டு இறங்குது, எந்த ஃபிளைட்டு போகுது, எந்த ஃபிளைட்டு இந்த ஏர்போர்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களோட கம்ப்யூட்டர்ல எல்லாமே இந்த ஃபிளைட் ரூட் எல்லாமே தெரியும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரன்வேயை கிளீன் பண்றது, கரெக்டா அந்த ஃபிளைட் சேஃபா இறங்கிட்டு போறதுக்கு எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இப்ப ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க மாட்டாங்க பைலட்டுக்கு. நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு, எப்ப நெசசரியோ எப்ப தேவையோ அப்ப சொல்லுவாங்க. இப்ப இங்க கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கு, அதாவது இன்னொரு ஃபிளைட் டிலே ஆனதுனால உன் ஃபிளைட் இறங்கக்கூடிய நேரம் கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால நீ இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஏர்போர்ட்டை நெருங்கு அப்படி, அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையும் சொல்லி அந்த மாதிரி கைடு பண்ண மாட்டாங்க. அது மாதிரி எப்ப தேவையோ, இப்ப உதாரணத்துக்கு அதிகமான பனிமூட்டமா இருக்கு, ரன்வேயே தெரியலன்னா அப்ப ஆட்டோ பைலட் மோடுக்கு, அதாவது இந்த பைலட்டு கிட்ட அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க சேஃபா ஃபிளைட் இறக்குறது அந்த மாதிரி இருப்பாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொன்றையும் சொல்லாம எப்ப நெசசரியோ அப்ப பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. நீ எந்த ஹைட்ல பறக்குற, எந்த ஸ்பீட்ல போற, எந்த ரூட்ல போயிட்டு இருக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளை நம்ம உள் மனசுல என்ன நினைக்கிறோம் தெரியும் அல்லாஹ்க்கு, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே தெரியும். அதே நேரத்துல அல்லாஹ் நம்மளுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துட்டாங்க, அதாவது தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம். நம்ம தப்பு பண்ணாக்கா அந்த பாவம் நம்மளுக்கு தான். ஆனா அல்லாஹ்வோட கருணைக்குள்ள போயிட்டோம், அல்லாஹ்வோட அந்த கருணைக்கு தகுதியானவங்கள ஆயிட்டோம்னா அப்ப நம்மள உணர வைப்பாங்க. நீ பண்றது தப்பு, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு, நீ இதை நீ மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள உணர வைப்பாங்க. அதுல நம்ம திருந்திக்கிறோமா இல்லையாங்கிறது எகைன் நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ல தான் இருக்கு, அதாவது தேர்ந்தெடுக்க சுதந்திரத்துல தான் இருக்கு. சூரா 54 வசனம் 4 அல்லாஹ் சொல்றாங்க, He is with you wherever you may be. God is seer of everything you do. நீங்க எங்க இருந்தாலும் கடவுள் உங்களோட இருக்காங்க, நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ கடவுளுக்கு நம்ம செய்யறது எல்லாமே தெரியும், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரியும். ஆனா நம்ம போற டைரக்ஷன் தப்பா இருந்துச்சுன்னா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த இதை காட்டுவாங்க. ஒரு வசனத்தை நம்ம படிச்சு நம்மளுக்கு அதை உணர வைப்பாங்க, இல்ல ஒரு நல்ல விஷயத்த அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் கை விட்டுட்டாங்க, நீ எந்த ரூட்ல வேணாலும் போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட அந்த கருணையில இருந்து விடுபட்டவங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்கல்ல, அவங்களோட கயிறை லூஸா விட்டுருவோம், இஷ்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்கள இழுத்துருவோம், அதாவது அல்லாஹ் கிட்ட போயிடுவாங்க. அவங்க தவறான செயல்ல இருந்தவங்களா இருப்பாங்க. நம்ம அல்லாஹ்வோட கருணையில இருக்கோம்னா நம்மளுக்கு அப்பப்ப நம்மளுக்கு ஏதாவது நம்ம தப்பு செய்யும் போது நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்கன்னா அது ஒரு பெரிய அருள். அது அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு இந்த வசனம் மூலியமா, குர்ஆன் வசனம் மூலியமா நம்மளை புரிய வைக்காமலோ, இல்ல நம்ம செய்யற தப்ப நம்மளுக்கு நீ செய்யறது தப்புதான்னு, ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்கல்ல, எத்தனையோ பேர் நரகத்துல மறுமை நாள்ல தான் செய்யறது தப்புதான்னு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவங்க அந்த விதிக்கு உள்ளானாங்கிற மாதிரி. சோ அப்படி இல்லாம நம்மளுக்கு சுட்டி காட்டுறதே ஒரு பெரிய அருள். அதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏன்னா அல்லாஹ் நம்ம கூடயே இருக்கன்னு சொல்றாங்க இந்த வசனத்துல 57:4. அதுக்கப்புறம் அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா ஒரு வகையில அது நம்மளுக்கு நம்மளே வாங்கிக்கிட்டு வந்த பாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு பார்க்கும்போது நம்ம முழுமையா அல்லாஹ் கிட்ட சரணடைகிறதுக்கு அது ஒரு விஷயமா இருக்கு. அதான் இதுல ஆரம்பத்துல அல்லாஹ் மனிதர்களை உருவாக்க போற கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லும் போது அப்ப மலக்குகள் சொல்றாங்க, பூமியில ரத்தம் சிந்தக்கூடியவங்களை உருவாக்குவீங்கன்னு சொல்லும்போது நீங்க அறியாததான் நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எனக்கு இப்படி ஒரு அர்த்தம் தோணுது. ஏன்னா இதுல சில பேர் உண்மையிலேயே அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருந்தாலுமே அவங்க சரியானதை தேடி தேர்ந்தெடுத்துப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் பெரிய வெகுமதி நான் கொடுக்க போறேன், நீங்க அறியாததை நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு உள்ள பதிலாவும் நம்ம பார்க்கலாம். சூரா 18:29 This is the truth from your Lord. Then whoever wills let him believe and whoever wills let him disbelieve. இது கடவுள்கிட்ட வந்த சத்தியமா இருக்கு, உண்மையா இருக்கு. யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டீங்களோ நம்பிக்கை கொள்ளுங்க, நம்பிக்கை கொள்ளாதவங்க நம்பிக்கை கொள்ளாம போங்க. அதான் அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தோட எக்ஸாம்பிளா இதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சூரா 18:29 சொல்றாங்க, நீங்க நம்பிக்கை கொள்ளணும்னா நம்பிக்கை கொள்ளுங்க. ஏன்னா அல்லாஹ் ஃப்ரீ வில். அதே நேரத்துல அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஆணையம். தவறான வரிக்கு போறவங்களா இருந்தாலும் ஒரு தப்பு செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களோட அல்லாஹ் அதை முழுமையா அறிஞ்சிருக்காங்க, நீ தப்பு தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதையும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஃப்ரீ வில் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரங்கிறது ஒரு பாரமா ஒரு சைடு பார்த்தாலும் இன்னொரு வகையில பார்க்கும்போது அது ஒரு கண்ணியத்துக்கு உயர்த்தக்கூடிய விஷயமாவும் இருக்கு. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருந்தாலுமே நம்ம சரியானதை தேர்ந்தெடுத்து மறுமையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த மறுமை நாள்ல நம்மளுக்கு கிடைக்க போற அந்த கண்ணியம் இதை விட ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அல்லாஹ் கொடுக்க போறாங்க. மாஷா அல்லாஹ், அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இன்ஷா அல்லாஹ் ஆயிக்கணும். சூரா 41:6 அல்லாஹ் சொல்றாங்க, இது தூதர்கள் சொல்றதா அந்த வசனம் வருது. கூறுவீராக, நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், ஐ எம் நோ மோர் தென் ஏ ஹியூமன் பீயிங் லைக் யூ. அதுக்கு மேல நான் எதுவுமே கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் தான். ஹூ ஹாஸ் பீன் இன்ஸ்பயர்ட் தட் யுவர் காட் இஸ் ஒன் காட். எனக்கு உள்ளுணர்வு என்ன வந்துச்சுன்னா உங்க கடவுள் ஒரே கடவுள். யூ ஷால் டிவோட் டு ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ். அத எல்லாருக்குமே அந்த அல்லாஹ் சொல்றாங்கல்ல, எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஓரிரை கொள்கை பக்கம் நம்ம எப்படி கான ஆட்டோமேட்டிக்கா அந்த நார்த் சவுத்துக்கு இதுக்கு திரும்புதோ அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அங்க திரும்ப அந்த கடவுள் அந்த ஓரிரை கொள்கை அந்த கடவுள் அப்படிங்கிற விஷயம் பக்கம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளுணர்வு நம்ம ஒரு தப்பு செய்யும் போது தப்புன்னு அந்த ஒரு பயம் வர்றது. இப்ப சொல்லுவாங்க, இப்ப லை டிடெக்டர்னு இப்ப இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் அந்த வீடியோஸ் ஈவன் அந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தின அந்த சினிமாலாம் பார்க்கும்போது அவன் நம்ம பொய் சொல்றோமா இல்லையான்னு கண்டறிகிற ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆகும்னா அது நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றத்தை மானிட்டர் பண்ணி ஈவன் நம்மளோட இதய துடிப்புல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க போலீஸ், அந்த மானிட்டருக்கு அதை மானிட்டர் பண்றதுக்கான இது இந்த இசிஜி மாதிரியான வயரு எல்லாமே உடம்புல மாட்டிருப்பாங்க. அதை அவங்க கம்ப்யூட்டர்ல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. எப்ப அவங்க பொய் சொல்றாங்களோ அப்போ அதுல சில விஷயத்த அதை சுட்டி காட்டும். லேசான வேர்வை வைக்கிறது, ரொம்ப மைக்ரோ லெவல்ல ரொம்ப லேசா வேர்க்கும், அவங்களோட இதய துடிப்புல சின்ன மாற்றம் வரும் பொய் சொல்லும் போது அப்படிங்கிற மாதிரி. இதை நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி அத கடவுள் நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம செய்ய போற விஷயத்த நம்ம என்ன செய்யறோம், என்ன எப்படி நம்ம நடந்துக்கிறோங்கிறத ஃபுல்லா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூரா 2:286 கடவுள்கிட்ட நம்ம துவா கேட்கறது, கடவுளே ஓ மை அவர் லார்ட் டு நாட் கண்டெம்ன் அஸ் இஃப் வி ஃபர்கெட் ஆர் மேக் மிஸ்டேக்ஸ். நாங்க மறந்துட்டாலோ தப்பு செஞ்சிட்டாலோ எங்களை
எங்களை வந்து அதான் ஒரு தவறான இது பக்கம் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சிடாதீங்க. அப்புறம் சூரா 53:32, யுவர் லார்ட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் இம்மென்ஸ், he has been fully aware of you since he initiated you from the earth and while you were embryos in your mother's bellies. கடவுளோட கருணை வந்து ரொம்ப அதிகப்படியான இம்மென்ஸான ரொம்ப அதிகமானது. அவரு நம்மள முழுமையா அறிஞ்சிருக்காங்க. நம்ம இந்த பூமியில ஒரு மனுஷனா உருவாகிறதுக்கு முன்னாடி வரும் இந்த மண்ணா இருக்கும் போதுல இருந்து அல்லாஹ்க்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு மனுஷனா உருவாகும் போது உங்களோட தாயின் கருவுக்குள்ள இருக்கும் போது உங்களை பத்தி அல்லாஹ் அறிஞ்சிருக்காங்க. சோ இந்த வசனத்துலாம் சொல்லும் போது அல்லாஹ்க்கு தெரியும் நம்ம மனிதர்கள் வந்து பலகீனமானவங்க, தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஒரு ஆளை தப்பு செய்யறோம். குரான்ல வந்து ஈவன் தூதர்கள் நபிமார்கள் வந்து செஞ்ச தப்பு அல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க, இந்த தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து அல்லாஹ் கிட்ட ரொம்ப அவங்களுக்கு வந்து தூது செய்தி வர்றது அந்த மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளை விட அதிகமா நல்லா ஸ்ட்ராங்கா விட்னஸ் பண்ணவங்க அவங்களே சில நேரத்துல தடுமாடிடுறாங்க. சோ நம்ம மனிதர்கள் வந்து எல்லாருமே அதுக்காக தவறை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, தவறு செய்யக்கூடியவங்க தான். ஆனா எத்தனை தடவை நம்ம தவறு செஞ்சு கீழே விழுந்தாலும் அல்லாஹ் கிட்ட எந்திரிச்சு போறோமா அப்படிங்கறது தான் அல்லாஹ் பாக்குறாங்க. எத்தனை தடவை நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து இந்த படி சரிக்கி நம்ம கீழே விழுந்தாலும் எத்தனை தடவை நம்ம எந்திரிச்சு திருப்பி அல்லாஹ் கிட்ட திருப்பி நெருங்கி போறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறத அல்லாஹ் வாட்ச் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் அல்லாஹ் வாட்ச் பண்ணிட்டு தான் அப்படி நம்ம திருப்பி நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கி போகும்போது அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு ரைட்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து நம்மளை தவறு செய்ய விடவே மாட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். எப்படி வந்து யூசுப் நபி வந்து ஒரு தவறு செய்யறதுக்கு போகும்போது தவறுல இருந்து அல்லாஹ் தடுக்கிறாங்க. அந்த மாதிரியான அற்புதம் மிராக்கிள்லாம் நம்ம லைஃப்லயே நடக்கும். எப்படி வந்து அது அந்த பாயிண்ட்ஸை நான் எடுத்து வச்சேன் இந்த பயான்ல. இப்ப இப்ராஹிம் நபியை வந்து நெருப்புல தூக்கி போட்டாங்க, நெருப்பு அவங்கள சூடல. மூசா நபி போய் கடல்ல போய் அந்த தடி அடிக்க சொல்றாங்க, அல்ல கடல் வழி விடுது. அதே மாதிரி வந்து மத்த நபிமார்களோட ஸ்டோரியை பார்க்கும்போது இதெல்லாம் சயின்ஸ் லாஜிக்குலாம் அப்பாற்பட்டதா இருக்கு இதெல்லாம். ஆனா அந்த மிராக்களும் அதே கடவுள் எப்படி இப்ராஹிம் நபிக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த கடவுள் தான் இன்னும் நம்மளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கைக்குள்ள ஸ்ட்ராங்கான அந்த அளவுக்கு உள்ள அல்லாட்டு நெருக்கமானவங்களா போயிட்டோம்னா நம்ம லைஃப்லயும் அந்த மாதிரியான மிராக்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மள அல்லாஹ் தப்பு செய்யறதுக்கு விடவே மாட்டாங்க. எப்படி நம்மளை சைத்தான் எந்த அளவுக்கு நம்மளை போய் பிடிச்சி தள்ளினாலும் அல்லாஹ் வந்து அதுல இருந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு நம்மளும் அதுக்கு தகுதியானவங்களா நம்ம ஆக்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சூரா 20:82, I am surely forgiving for those who repent, believe and lead a righteous life and steadfastly remain guided. கடவுள் சொல்றாங்க, அல்லாஹ் I am surely forgiving for those who repent, நான் நிச்சயமா மன்னிக்க கூடியவரா இருக்கேன். யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்குறீங்களோ அவங்களுக்கு, ரிப்பெண்ட் அதாவது வழி திருந்திக்கிறவங்களுக்கு, அதாவது நம்பிக்கை கொண்டு வழி திருந்தி நேரான வழி வாழ்றவங்களோட மன்னிப்பா அல்லாஹ் ஏத்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி ரிமைன் கைடட், கடவுளோட வழிகாட்டுதல்ல ரொம்ப புடிமான ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்குன்னு தடுமாறிடாம அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபில் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுள் சின்சியரா இருக்கிறவங்களோட வார்த்தைகளை லிசன், நான் வந்து கேட்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றாங்க. சூரா 2:186, when my servant ask you about me, I am always near, I answer their prayers when they pray to me. என்னோட அடியார்கள் என்னை பத்தி கேட்கும்போது சொல்லுங்க, நான் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூடயே இருக்கேன். அவங்க என்கிட்ட மட்டுமே கோரிக்கையை வச்சு என்னை மட்டுமே வழிபடும் போது நான் உங்களோட பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் மை லார்ட் இஸ் ஆல்வேஸ் நியர் ரெஸ்பான்சிவ், சூரா 11:61, என்னோட கடவுள் எப்பவுமே பக்கத்துல இருக்காங்க. அண்ட் ரெஸ்பான்சிவ்னா இப்ப ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பதில் வர்றது.
முழுமையா சைலண்டா, முழுமையா எந்த ஒரு பதிலளிக்காமலே சும்மா அல்லாஹ் வந்து காதுல கேட்டுக்கிட்டு மட்டும் இல்ல, நம்ம கடவுள் வந்து ரெஸ்பான்சிவாவும் இருக்காங்க, நம்ம கேட்கறதுக்கு பதில் அளிக்கிறாங்க. அது உணரக்கூடிய தன்மை நம்மளுக்கு தெரியாது சில நேரம். எதனால வந்து இந்த ரெஸ்பான்சிவ், அது அந்த அல்லாவோட பதிலளிப்புகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஞானத்தையும் அல்லாட்ட நம்ம கேட்போம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ஒரு இந்த பயானுக்காக தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒண்ணு கிரியேட் பண்ண. அது எப்படின்னா, ஒருத்தர் வந்து பாலைவனம் நடந்து போய்கிட்டே இருக்காரு. நடந்து போறாரு, சாயங்காலம் ஆயிடுச்சு, திருப்பி நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறையுது, ஃபுல்லா இருட்டாயிடுது, சுத்தமா கண்ணே தெரியல, அந்த மாதிரியான இருட்டாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போறாரு. எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வந்து அவருக்கு எப்படிலாம் இமேஜினேஷன் சொன்னா, திடீர்னு வந்து ஒரு பெரிய நெருப்பு பந்தம் என் கையில வந்துருன்னு, மிராக்கிள் நடக்குன்னு, அந்த மாதிரிலாம் நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு கடவுள்கிட்ட கேட்கிறாரு, என் கையில இப்போ ஒரு நெருப்பு பந்தத்தை என்கிட்ட கொடுங்க வெளிச்சத்துக்காக. இல்ல வந்து எனக்கு திடீர்னு எனக்கு வந்து சூரிய ஒளி தானா எனக்குன்னு இப்ப சூரிய ஒளி வர்ற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு மாதிரிலாம் அவர் கற்பனையில இது பண்ணிக்கிட்டு ரொம்ப கடுமையா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருட்டுல வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. எதுவுமே தெரியல, ஃபுல்லா பாலைவனம். ஓடிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் ஓடின பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே கடவுள்கிட்ட, ஏன்னா நட்சத்திர வெளிச்சம் கூட இல்ல, ஃபுல்லா இருட்டா இருக்கு. கடவுள்கிட்ட என்னது எனக்கு இப்படி ஆச்சு, காலில் வர அடிபட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாரு, அந்த அந்த பிரார்த்தனையிலேயே அப்படியே அந்த கல்லுல சாஞ்சி படுத்துடுறாரு. மறுநாள் விடியுது, பாக்குறாரு பக்கத்துல வந்து நிறைய கால் தடம் தெரியுது. இவரோட கால் தடம் மட்டும் இல்ல, பின்னாடி பாக்குறாரு, அவர் கல் தடிக்கு விழுந்தது பின்னாடியே ஒரு ஒரு பெரிய கிணறு இருக்கு, மக்கள் வந்து அங்க தண்ணி பிடிக்க வராங்க. சோ இவர் ஓடிட்டு வந்து அல்லாவோட மிராக்கள் எப்படி, அவர் அந்த நேரத்துல என்ன நினைக்கிறாருன்னா, கடவுள் வந்து எனக்காக சூரியனை கொண்டு வரல, ஆனா அந்த நேரத்துல எனக்கு இருட்டை கொடுத்து என்னை ஓடாம தடுத்தாரு, என்னை இன்னும் கொஞ்சம் ஒரு கல்ல வச்சு என்னை தடுத்து என்னை இன்னும் கொஞ்சம் தூரம் போகாம என்னை தடுத்துட்டாரு. மறுநாள் கரெக்டா சூரியன் வெளிச்சம் வந்தோன்னே அந்த மாதிரியான அந்த அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும். அல்லாவோட மிராக்கள் வந்து டக்குன்னு கையில வந்து வானத்திலேருந்து ஒரு நெருப்பு பந்தம் நம்ம கையில வரோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அல்லாஹ்வோட அருள் வேற வகையில இருக்கும். பட் ஆனா நம்ம என்னத்தை கேட்டோமோ அதான் நடக்கும். நம்ம எண்ணத்தை நோக்கி நம்ம எந்த அந்த கஷ்டத்திலேருந்து விடுவிக்கிறான விஷயம் அல்லாஹ் செயல்படுத்துவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டோரியில கடைசியில அந்த எப்படி வரோம்னா, அந்த பாயிண்ட் கடைசியில அவர் சொல்றாரு, கடவுள் வந்து அந்த இருட்டுல ஓடும் போது எனக்கு வந்து அந்த அந்த கிணற வந்து எனக்கு பக்கத்துல நெருக்கி மூவ் பண்ணி கொண்டு வரல. அதே மாதிரி கையில வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு வானத்திலேருந்து எதுவுமே இந்த நெருப்பு இது வரல. ஆனா என்னை ஓடாம தடுக்கிறதுக்கு ஒரு கல் என்னை தடுத்துச்சு. ஃபுல் இருட்டு வந்துச்சு. ஆனா அது எனக்கு நல்லதா தான் வந்திருக்கு. அடுத்தது மறுநாள் விடியலையே எனக்கு அல்லாஹ் வந்து அத மிராக்கலா கொடுக்குறாரு. சோ நான் என்னால பார்க்க முடியுது அந்த ஞானத்தை. இது வந்து சாதாரணமா தானே, என்ன காலையில நான் விடிய தானே செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த மறுநாள் விடிஞ்சது அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவருக்கு நடந்த மிராக்கல். மறுநாள் அந்த காலையில சூரியன் உதிச்சது வந்து அவருக்காக அந்த மிராக்கல் நடந்துச்சு அப்படிங்கிற அது கொஞ்சம் நம்ம டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா அந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம லைஃப்லயே நடக்குது. நம்ம அல்லாட்ட சில விஷயத்த ரொம்ப மன்றாடி கேட்போம். அது சில விஷயம் நடக்குது வந்து நம்ம நினைச்சது நடக்கும். பட் ஆனா வேற வகையில நடக்கும் போது நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிடணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம இன்னும் நல்லா டீப்பா திங்க் பண்ணி அல்லாஹ்க்கு வந்து தேடி நன்றி செலுத்தக்கூடியவங்களா இன்ஷால்லா இருக்குன்னு. நம்மளுக்கு இன்னும் நம்மளை அறியாமலே என்னென்ன அருள் அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி இன்ஷால்லா அந்த நன்றி செலுத்துதல அல்லாஹ் நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நம்பிக்கையாளர்களை நன்றி செலுத்துறவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா கொடுப்பேங்கிறாங்க, நம்ம பாவத்தை மன்னிக்கிறாங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயம் நன்றி செலுத்துதல்ல இருக்கு. இன்ஷால்லா அது நம்ம எல்லாருமே ரொம்ப சின்சியரா இன்ஷால்லா பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. கடவுள் வந்து கடவுள் மேல நம்பிக்கையை வைக்கிறவங்கள கடவுள் விரும்புறாங்க, கடவுள் மீது பொறுப்பெடுத்துறவங்கள கடவுள் விரும்புறாங்கன்னு குர்ஆன் வசனம் இருக்கு. அடுத்தது கடவுளோட வெற்றி ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்திலே தான் இருக்கு, அதை நம்ம பார்க்க தான் நம்ம தவறுறோம். காட்ஸ் விக்டரி இஸ் ஆல்வேஸ் நியர் அப்படிங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது
நபிமார்களோட ஸ்டோரியில பார்க்கும்போது நிறைய இது இருக்கு. ஜாப், அவங்களுக்கு வந்து உடம்பு நோய்வாய்ப்படுது, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் அவங்க பேர் என்ன, ஐயூப். ஐயூப் நபிக்கு வந்து அவங்க உடம்பு சிக்னஸ் வருது, அதனால வந்து பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. கடைசியில அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தோம், எல்லாத்தையும் அதிகமா திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி யூசுப் நபி ஸ்டோரியிலயும் சரி, அவங்க யூசுப் நபி ஸ்டோரியில யூசுப் நபியோட அத்தா வந்து அவங்க பொறுமையை கடைபிடிச்சதுனால எல்லாமே அவங்களுக்கு திரும்பி வந்துருச்சு. அவங்களோட பசங்க வந்து காணா போன பையனும் திரும்பி வந்துட்டாங்க, அவங்க பசங்க வந்து கொஞ்சம் தவறான எண்ணத்துல இருந்தவங்கள திரும்பி ஒன்னா இருக்காங்க. அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் ஸ்டோரி, அப்புறம் குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம ஓவராலா நம்ம பார்க்கும்போது, இந்த சப்ஜெக்ட் படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தவறிழிக்க கூடியவங்க தான், வருந்துறவங்கள அல்லாஹ் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிராக்கிள், அதாவது அற்புதங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கும். எப்படி இப்ராஹிம் நபிக்கு நெருப்புல இருந்து காப்பாத்தின அதே அல்லாஹ் தான் இப்பயும் இருக்காங்க, நம்ம கூடயும் இருக்காங்க. நம்ம லைஃப்லயே நம்மளும் அதுக்கான தகுதியானவங்களா நம்மளை மாத்திக்கிறதுலதான் இருக்கு. நம்ம இப்போ பல நேரம் வந்து நம்ம அல்லாஹ் விட்டு தடுமாறி வெளியேறோம். எகைன் அல்லாஹ் சொல்றாங்க, எத்தனை தடவை நீ தடுமாறி வெளில போனாலும் திருப்பி எனக்கு நெருங்கி வரவங்கள அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மரணத்துக்குள்ளதான். மரணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த சிபாரிசோ எந்த ரிக்வெஸ்டோ ஏத்துக்கப்பட மாட்டாது. நம்ம டைம் லிமிட் வந்து நம்ம மரணம் வரைக்கும் தான். அதுக்குள்ள நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு பெரிய மலை குவியல் ஃபுல்லா நம்மளுக்கு பிடிச்சது ஏதோ கோல்டோ என்ன பணமோ ஏதோ வச்சுட்டு உனக்கு எவ்வளவு வேணுமோ அள்ளிக்கேங்கிற மாதிரி தான். உன்னோட லைஃப் டைம் வரைக்கும் எவ்வளவு வேணுமோ நீ நம்மளால அள்ள முடிகிற அளவுக்கு அள்ளிக்கிறதுக்கு எல்லாம் அலோவ் பண்றாங்க. இன்ஷல்லா எல்லாத்துக்கும் மேல அல்லாவோட கருணைக்கு தகுதியானவங்களா நம்ம ஆயிடுவோம் இன்ஷல்லா. கடைசியா க்ளோசிங் ரிமைண்டர் ஒரு ஒரு 4-5 பாயிண்ட். கடவுள் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம சின்சியரா இருக்கமா. நம்ம சின்சியர்னா நம்மளுக்கு கையில வந்து கத்தி கொடுத்தோம், அந்த கத்தியை இன்னொரு ஆளை கொலை பண்ணாம அதை வந்து சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது. அடுத்தது மனிதர்கள் தவறளிக்க கூடியவங்க தான் அப்படிங்கறத அல்லாஹ் குரான்ல பல வசனத்தை சொல்றாங்க. நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயே தெரியும், நம்மளும் பல தடவை நம்ம தடுமாறிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அல்லாஹ்வோட மெர்சி கருணைங்கிறது அளவுக்கு அதிகமானது. அதை வந்து யாராலையும் திருப்பி எத்தனை தடவை நம்ம தடுமாறினாலும் திருப்பி அதை அடையலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை அல்லாஹ் சொல்றாங்க. கடவுள் உங்களோட கூற்ற காது கொடுத்து கேட்கிறேன் அப்படிங்கறத சொல்றாங்க, நம்ம கூடயே இருக்காங்க. அதே மாதிரி எப்படி நிலை தடுமாறாம அந்த ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்தாக்கா அல்லாஹ்வோட கம்பானியன்ஷிப், அதாவது அல்லாஹ் வந்து நம்ம நெருங்கி நம்ம கூட கூடயே இருக்கிறதுக்கான விஷயம் நடக்குது. அடுத்தது கடவுள் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறவங்களுக்கு கடவுள் போதுமானவர் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் நம்பிக்கை உண்மையானதா இருந்தா கடவுளோட ஹெல்ப் ஈவன் அற்புதமும் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். கடவுள் மேல அந்த நம்பிக்கை நம்மளுக்கு உறுதியானதா முழுமையானதா இருக்குன்னு. அது அந்த நம்பிக்கை எந்த அளவுக்குன்னா, இந்த ஒரு வசனம் வரும்ல, மூசா நபி இந்த கடல் கிட்ட போறாங்க, கடல் ஆரம்பிக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க, பின்னாடி ஃப்ரௌன் கூட்டம் துரத்திக்கிட்டு வருது. அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப என்ன மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மூசா நபி என்ன சொல்றாங்கன்னா, சான்ஸே இல்ல, நிச்சயமா என் கடவுள் காப்பாத்துவாங்க. மாஷா அல்லாஹ், இதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம உணர்ந்து நம்ம பார்க்கும்போது கடவுளோட வெற்றி கூடயே தான் இருக்கு, ஆல்வேஸ் நியர் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுப்போம். வக்கீல் முசலா தொழில் நாட்டும்.